ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். முருங்கைப்பூ பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் பட்டாணி பருப்பை நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் உப்பு எல்லா இடத்துலையும் ஒன்று போல் பிடிக்கும். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு 2 பல் பூடு, 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சது கூட வடிய வச்சுருக்கிற பருப்பை சேர்த்து நல்லா குலுக்கி விட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, புதினாத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூ ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முருங்கைப்பூ சேர்க்கறதுனால வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவை நல்லா கலந்துட்டு ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் வடைச்சட்டியில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கரண்டி விடக்கூடாது. ஒரு கம்பி வச்சு லேசாக இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும். நல்லா வெந்தோடனே கரண்டி வச்சு கிளறி கொடுத்து 2 பக்கமும் வெந்தோடனே எண்ணெயை வடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான ஹெல்த்தியான முருங்கைப்பூ பருப்பு வடை ரெடி.